கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் கடந்த ஆண்டெல்லாம் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் கர்த்தர் வழிநடத்தி இந்த முதல் வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாகியத்தையும் கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கிற சமயங்களிலே அநேக பாதைகள் நம்மை கலங்க செய்யக்கூடியதாக, நம்மை வேதனை அடைய செய்யக்கூடியதாக, நம்மை பயமுறுத்தக்கூடியதாக, நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் பலவிதமான பாதைகள் நம்ம வியாக்குலப்பட வைக்கக்கூடியவைகளாக, சோர்ந்து போகக்கூடியவைகளாக இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் தாவீது சொல்றார், நான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர் என்று. அவ்விதமாக கர்த்தர் தீய போன்ற பிரச்சனைகள் மத்தியிலே நாம் எரிந்து போகாதபடி, தண்ணீரை போன்ற பிரச்சனைகள் மத்தியிலே நாம் முழுகி போகாதபடி கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு வேத வசனத்தை வாசித்து நான் ஜெபித்து கடந்து செல்லான்னு வாஞ்சிக்கிறேன் உங்களுக்காக. இப்பொழுதும் கூட உபாகம் 32ஆம் அதிகாரத்திலே பிரியமானவர்களே 11, 12 ஆகிய 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. அருமையானவர்களே, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி அநேகர் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், சொந்தம் இருக்கலாம், நம்மை விசாரிக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட நம்மை வழிநடத்தினவர் கர்த்தர் ஒருவரே. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவரே நம்மை வழிநடத்தி கொண்டு வந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எப்படி நம்மை சுமந்து வந்தார், எப்படி நம்மை ஏந்தி வந்தார், எப்படி நம்மை தாங்கி வந்தார், ஆச்சரியமா இருக்குது பாருங்க. கழுகு தன் கூட்டை களைந்து தன் குஞ்சுகளை மேலே அசைவாடி. நம்ம கடந்த ஆண்டிலே எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம கூடு கலைக்கப்படுகிற வேளையில பயந்து போயிருப்போம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நம்ம அந்த கூடு கலைக்கப்படும் பொழுது அவர் தன்னுடைய சிறகுகளாலே நம்மை மூடி இருக்கிறார். எத்தனை கூடு நமக்கு கலைக்கப்பட்டிருக்கிறது. எகிப்தில பார்த்தோன்னு சொன்னா மோசேக்கு பார்வோன் அரண்மனை என்னும் கூட கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் கர்த்தர் அவரை பயன்படுத்த நினைத்த போது அந்த கூட்டை கழிச்சிட்டார். பார்வோனுடைய அரண்மனை எனப்படுகிற அந்த சுகமான கூட்டை விட்டு அருமையானவரே அவர் வனாந்திரத்திலே அலைந்து திரியும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் பார்வோனுடைய அரண்மனை என்னும் கூட்டை கர்த்தர் மோசேக்கு கலைத்த போது கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே அவரை வழி நடத்தினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி, இந்த ஆண்டு முழுதுமாய் கர்த்தர் நம்ம மேல அசைவாடி பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் நம்ம மேல ஆதரவாய் இருந்து நம்ம மேல அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சேட்டைகளை விரித்து நம்ம கூடு கலைக்கப்பட்டு நம்ம சரீரத்துல முள் குத்தும் போது எப்படி கழுகுகளுடைய கூடு கலைக்கப்படும் பொழுது அதுல இருக்கிற குச்சிகள் அந்த குஞ்சுகளுடைய சரீரத்தை குத்த ஆரம்பிக்கும். அதன் பிறகு அந்த கழுகானது தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகள் மேலே அவைகள் சுமந்து கொண்டு அருமையானவர்களே உன்னதத்துக்கு பறந்து போகும், பயிற்சி வைக்கும். அவ்விதமாய் கர்த்தர் நம்மை பயிற்றுவிட்டார், நம்மை நடத்தினார், நம்மை சுமந்தார். எத்தனையோ முள் நம்மை நெருக்குகிற சமயத்திலே
எத்தனையோ முள் நம்மை குத்துகிற சமயத்திலே, கடன் என்னும் முள், பாவம் என்னும் முள், அறியாமை என்னும் முள், தோல்வி என்னும் முள், பயம் என்னும் முள், ஏமாற்றம் என்னும் முள், வியாதி என்னும் முள், இப்படி பலவிதமான முள் கடந்த ஆண்டிலே நம்மை குத்துகிற சமயங்களிலே கர்த்தர் நம்மை அவர் தமது சிறகுகளாலே மூடி அவர் சேட்டைகள் மேலே நம்மை அமர வைத்து நம்மை சுமந்து கொண்டு வந்தார். எத்தனை தருணத்திலே இதை நாம் வெளியிலே வரமாட்டோம், இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியில வர முடியாது, யார் என்னை தாங்குவார்கள், யார் என்னை ஏந்துவார்கள், தப்பிவிப்பார்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தோம், பயந்து கொண்டிருந்தோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஒருவரே நம்மை சுமந்து கொண்டு வந்தார். அதை மாத்திரம் தான் இப்ப நம்ம சொல்ல முடியும். கர்த்தர் ஒருவரே நம்மை சுமந்து கொண்டு வந்தார். அந்நிய தேவர் இல்லை, கர்த்தர் ஒருவரே நம்மை சுமந்து கொண்டு வந்த கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஆண்டு முழுவதுமாக கூட கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். இந்த புதிய ஆண்டிலே கூட கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். யாக்கோபு சொல்றார், நீர் என்னை நடத்தினதுக்கு, நீர் என்னை ஆசீர்வதித்ததுக்கு, நீர் என்னை விசாரித்ததற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்லப்பான்னு சொல்லி. அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். அதுக்கு நாம் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. நம்ம நீதியின் நிமித்தம் நம்ம இந்த ஆண்டை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு எண்ணக்கூடாது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிமித்தமாக இந்த புதிய ஆண்டை சந்தித்து இந்த புதிய வாரத்துல கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அதனாலே கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் முடிவு பரியந்தும் நம்மை சுமந்து வழி நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து.